நீதிமொழிகள் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அர்த்தம் என்ன? தமிழ் பைபிள் வாசித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு ஈஸி வெர்ஷன் இருக்குது, ஈஸி டு ரீட் வெர்ஷன், ERV. ஆன்லைன் கூட இருக்குது ஃப்ரீயாக. அதில் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:33 பார்த்தீங்கன்னா இப்படியா வருது: ஜனங்கள் குலுக்கல் சீட்டு மூலம் முடிவெடுக்கின்றனர், ஆனால் அனைத்து முடிவுகளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. இந்த குலுக்கல் சீட்டு அன்னைக்கு அது முக்கியமான ஒரு இதாக இருந்தது பாருங்க அந்த காலத்தில். அதை சில நேரம் ஏன் பண்ணுவாங்கன்னா, சீரியஸாக ஒரு முடிவு எடுக்கிறப்போ, சரி எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், என் கண்ட்ரோல்லே இருக்க வேணாம் உன் கண்ட்ரோல்லே இருக்க வேணாம், யார் கண்ட்ரோல்லே இருக்க வேணாம், நம்ம குலுக்கல் சீட்டு போடலாம், இது என்ன சொல்லுதோ அந்த முடிவுபடி நம்ம போயிடலாம் அப்படின்னு செய்வாங்க பாருங்க. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, இது யார் கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு நினச்சி குலுக்கல் சீட்டு போடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க நீதிமொழிகள் எழுதுறவர், என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஆளுகை எப்பேர் பெற்றதுன்னா, ஆமாம் இந்த சீட்டு இவங்க கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் இதுவும் கூட அவர் கண்ட்ரோலில் இருக்குது, இதுவும் கூட அவருடைய ஆளுகை கீழே தான் வருகிறது. அற்புதமான ஆளுகை பாருங்க. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நம்முடைய எண்ணங்கள் மீது ஆளுகை செலுத்துகிறார். திரும்ப சொல்றேன், ஆளுகை செலுத்துறதுன்னா எல்லாம் செய்யறதுன்னு இல்லை, ஆளுகை செலுத்துறது. எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகல. எவ்வளோ சிறுசா இருக்கட்டும், எவ்வளோ பெருசா இருக்கட்டும், எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஏன் சொல்றேன் பாருங்க, நாம இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ காரியங்களையோ இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பல சவால்கள் ஆயிடுச்சு. சும்மா வீட்டை விட்டு வெளியே போறதே சவால் ஆயிடுச்சு. அப்போ இதை பற்றி கவலை, அதை பற்றி கவலை, பெரிய காரியங்கள் சிறிய காரியங்கள் எல்லாத்த பற்றி கவலை, பாரம். நான் என்ன சொல்லுகிறேன், தேவன் ஆளுகிறார், உங்கள் தேவன் ஆளுகிறார், உங்கள் தேவன் ஆளுகிறார். கர்த்தர் எந்த அளவுக்கு ஆளுகிறார்னா, முற்றிலும் ஆளுகிறார். எல்லாத்தின் மீதும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், பெரிதோ சின்னதோ அவர் ஆளுகிறார் என்பதை நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய நம்பிக்கை அதன் மேல வைங்க, அதிலிருந்து ஒரு ஆறுதலை பெற்றடைங்க. நீங்க செய்ய முடியறதை செஞ்சுட்டு, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மீதி அவர்கிட்ட விட்டுருங்க. ஆமா, என்னால கண்ட்ரோல் பண்ண, இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரிய தேவையில்ல, உங்களுக்கு தெரிய தேவையில்ல, கர்த்தர் ஆளுகிறார்னு தெரிஞ்சா போதுங்க.